கேட்டால் நல்ல மனிதன், நீ மற்றவர்களை மன்னித்தால் நீ கடவுள். நீ கடவுள். மன்னிக்கணும், தாராளம் மன்னிக்கணும், கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எரிச்சல் பொறாமை வரக்கூடாது. அன்புக்கு பொறாமை இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசித்தா அவங்க மேல உங்களுக்கு என்ன வராது? பொறாமை வராது. பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை நல்லா நேசிக்கணும். I love you brother, I love you sister. பக்கத்தில் சொல்லி பார்ப்போம். I love you Joy, I love you. உண்மையா நீங்க பக்கத்துல விசுவாசியை நேசிச்சீங்கன்னா அவங்க கார் வாங்குறாங்கன்னா உனக்கு என்ன வராது? எரிச்சல் வராது. அவனுக்கு நல்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வேலை கிடைக்குது, உங்களுக்கு என்ன வராது? ஏன் தெரியுமா? அந்த சபையில எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்களாம்? பொறாமப்படுவாங்க. பொறாமப்படுறது ஒரு பக்கம். ஒரு சிலர் இருக்கிறான்ல, 2 லட்சம் சம்பளம் வாங்கினானா உடனே போய் எப்பா எனக்கு ஒரு 50,000 கொடு, கடன் கட்டு. இதுக்கு பயந்துகிட்டே விசுவாசி தனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை சபையில் என்ன செய்யறது இல்ல, சொல்றது. பொறாமை. சொல்லு. அப்படி பொறாமை வந்துச்சுன்னா நீ என்ன ஆவ தெரியுமா? அதை அப்படியே திருப்பி படி. பொறாமை. அப்படி திருப்பி படி. பொறாமப்பட்ட மயிரா போயிடுவேன். ஆகினால நீ பொறாமப்படாத. நீ நல்லா இருக்கணும்னா நீ என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் மத்தியில கோபமே வரலையே. ஏன்னா தன்னை அவர் மாத்திக்கிட்டாரு. அப்ப புதிய ஏற்பாட்டுல நீங்க மாறணுமா இல்லையா? மாறணும். அதனால காலம் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எரிச்சல், பொறாமை, சண்டை, கோபம், கெட்ட வார்த்தை, பொய், களவு மாறு. பரலோகம் போகணும்னா மாறு. சரி, இப்ப 2வது, கோபம் இல்லாமல் கைகளை உயர்த்தி தூபம் காட்டணும். அடுத்து பவுல் என்ன படிச்சாரு பழைய ஏற்பாட்டுல? ஒருத்தன் தர்க்கம்னா தர்க்கம் பண்ணுதல் அப்படின்னா அவிசுவாசம். அவிசுவாசம் இருந்தா தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். விசுவாசம் இருந்தா ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டான். அப்ப அவிசுவாசம் இல்லாமல் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும். அப்ப லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இது பழைய ஏற்பாடு தான். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார் அங்க. அந்த பரிசுத்தவானுக்கு பெயர் என்னன்னா சகரியா. அவன் பேர் என்ன? சகரியா. 18வது வசனம் 13வது வசனம் படிங்க. சகரியாவே பயப்படாதே, அவன் கையில தூப பீடம் இருக்கு. அது மேல் வசனம் படிச்சேன்னா தெரியும். அவன் தேவாலயத்துல பிரவேசித்து தூபம் காட்ட எழுந்து நின்றான். அப்ப தூப பீடத்துல தூப பீடத்தை கையில வச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்ப ஏஞ்சல் சொல்றான். ஏஞ்சல் என்ன சொல்றான்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான்னு பேர் வையின்னு. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். ஆனா சகரியா என்ன தெரியுமா சொன்னா? 18வது வசனம் படிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே. இது அவிசுவாசமா இல்லையா? இது விசுவாசமா அவிசுவாசமா? அவிசுவாசம். கர்த்தர் சொன்னா நம்பணும். ஒரு அல்லேலூயா. நீ கிழவனா இருந்தா என்ன, குமரனா இருந்தா என்ன, குழந்தை கொடுக்கிறது கர்த்தர். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம்.
அப்ப நீ கிழவனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு உன் மனைவி குழந்தை பெறுவாங்கிறாரு. இவரு உடனே சரி, கிழவனுக்கும் வயது சென்றவளுக்கு என்ன வித்தியாசம்? கிழவனுக்கும் வயது சென்றவளுக்கு என்ன வித்தியாசம்? அவன் எவ்வளவு அழகா சொல்றான்னு தெரியுமா? நான் கிழவன், ஆனாலும் என்னால முடியும். ஓகே, என்னால முடியும். நான் 65 வயசு 70 வயசு இருந்தாலும் என்னால முடியும் குழந்தை கொடுக்க. சொல்றேன். ஆனா என் மனைவி பாவம், வயது சென்றவள் அப்படின்னா பிள்ளை பேரு நின்று போனவள். இனி அவளுக்கு தலைகீழ நின்னாலும் என்ன பிறக்காது. அதாவது ஓகே, கிழவனா இருந்தாலும் நான் எங்குதான், என்னால முடியும். என் மனைவி ஐயோ பாவம், அவளுக்கு எல்லாமே போச்சு, முடிச்சு. அவளுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? இப்ப 20ஆம் வசனத்துல தேவதூதன் சொல்றான். இப்ப 20ஆம் வசனம் படிங்க.